अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा।
को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, யோகம் என்றாலே எதையாவது நினைக்கிறது யோகா. ஒரு ஆண் இன்னொரு ஆணை நினைக்கிறாங்களோ அல்லது பெண்ணை நினைக்கிறாங்களோ அதுவும் யோகந்தான். ஒரு பெண் இன்னொரு ஆணை நினைவு செய்கிறாங்கன்னா அது யோகந்தான். நீங்கள் பிரம்ம பாபாவை நினைவு செய்தீங்கன்னா அது யோகந்தான். யோகம் என்றால் நினைவு செய்தல். நீங்கள் எதை நினைச்சாலும் அதன் மீது உங்களுடைய யோகாங்கிறது ஏற்படுகின்றது. ஆனால் நமக்கு பாபா இப்போது ராஜயோகாங்கிறது சொல்லித்தரார். ராஜயோகா என்றாலே அனைவருக்கும் மேலான சிவனிடம் நாம் தொடர்பு கொள்வது. சிவபாபாவை நம்ம நல்லபடியாக நினைவு செய்யலைன்னா நம்முடைய பாவ கர்மங்கள் விநாசமாகாது. ஆகவே ராஜயோகத்தை நாம் நன்றாக பயிற்சி செய்யணும். நம்முடைய பாவ கர்மங்கள் அனைத்தும் பஸ்பமாகிற மாதிரி நம்முடைய யோக பலம் என்பது இருக்கணும். எப்போ நம்முடைய விகர்மங்கள், விகாரங்கள், வீணான எண்ணங்கள் எல்லாமே பஸ்பமாயிருதோ அப்போ ஆத்மா பாவனமாகுது. அதனால தான் பி ஹோலி, பி ராஜயோகின்னு சொல்கிறான். நாம் தூய்மை கடைப்பிடிக்கும்போது நாம் ராஜயோகத்தை செய்வது மிக எளிமையானது. பாபா ஒவ்வொரு சப்தத்தையும் எப்படி கரெக்டாக எழுதணுங்கிறது கரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறார். ஸோ ஹோலி அண்ட் யோகி. ஹோலி ஆகாமல் நம்ம யோகி ஆக முடியாது. வெறும் யோகின்னு சொல்கிறத விட பி ராஜயோகி. ஏன்னா யோகான்னு எதை நினைச்சாலும் யோகான்னு பாபா சொல்கிறார். அதனால் பி ஹோலி, பி ராஜயோகி. நம்ம ராஜயோகி வாழ்க்கை வாழ்வதற்காக பாபா குழந்தைய ஆயிருக்கோம். ஸோ பாபா வரக்கூடிய நேரம் அக்குரேட். அவர் வரக்கூடிய நேரத்தில் தான் வர்றார், துல்லியமாக வர்றார். கொஞ்சம் கூட அதில் வித்தியாசமே இல்லை. ஸோ பாபா வரக்கூடியது இந்த புருஷோத்தம சங்கமிகம். அதன் நினைவாத பக்தர்கள் சிவ ஜெயந்தி என்ற விழாவை சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. இப்போ சிவபாபா நேரடியாக வந்து நமக்கு பிறப்பு கொடுத்துருக்காரு. ஆகவே நாம் இந்த சிவ ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாட வேண்டும்னு பாபா சொல்கிறார். ரொம்ப கிராண்டாக கொண்டாடு. கிறிஸ்டின்ஸ் எப்படி கிறிஸ்மஸ் வந்தால் லைட்டெல்லாம் போட்டு செலப்ரேட் பண்ணுறாங்க. சிவன் தான் உண்மையான
ஆத்ம தீபத்தை பிரகாசிக்க வைக்கிறார். அதனால் இது தீபாவளின்னு சொல்லலாம். ஆகவே நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அன்னைக்கு நிறைய லைட் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பாபாவுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். சென்ட்ரஸ்லேயும் நம்ம லைட் டெக்கரேஷன் பண்ணுங்கிறாரு. ஒவ்வொரு பிராமணருடைய வீட்லேயும் லைட் டெக்கரேஷன். அவங்க கிறிஸ்மஸுக்கு பண்ணுறாங்க, நாம் சிவராத்திரிக்கு பண்ணோம். எப்படி தீபாவளி வந்தால் எல்லாம் கடை திறக்கிறாங்க, நல்ல சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி நாம் இப்போ இந்த சிவ ஜெயந்தி டயத்தில் ஞானக்கடை விரிக்கணும். ஞானக்கடையை நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறார். ஆகவே நாம் பிராமண ஆத்மாக்கள் பாபாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். 2/1/2025 ओम शांति बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे बाप का पार्ट एक्यूरेट है. இனிமையான குழந்தைகளே, தந்தையினுடைய பாகம் என்பது துல்லியமாக நடைபெறுகின்றது. வக் அப்னே சமய் பர் ஹி ஆத்தா ஹை. அவர் தனக்கென்ற குறிப்பிட்ட நேரத்தில் வருகிறார். ஜராபி ஃபரக் நஹி பட் சக்தா ஹை. சிறிதும் அதில் எந்த மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. உன்கா ஆனே கா யாத்கார் சிவராத்திரி கூப் தூம்தாம் சே மனாவ். அவர் வரக்கூடிய அந்த நினைவு சின்னம்தான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி என்ற நாளை மிகவும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுங்கள். கேள்வி: किन बच्चों की विक्रम पूरा पूरा विनाश नहीं हो पाता है? எந்த குழந்தைகளின் பாவ கர்மங்கள் என்பது முழுமையாக விநாசம் ஆகுவதில்லை? பதில்: जिनका योग ठीक नहीं, बाप की याद नहीं रखते तो विक्रम विनाश को नहीं पाते. யாருடைய யோகா சரியாக இல்லையோ, யார் சரியாக பாபாவை நினைவு செய்வதில்லையோ அவர்களுடைய பாவ கர்மங்கள் அழிவதில்லை. योग युक्त न होने से इतनी सद्गति नहीं होती है. யோக யுக்தாக இல்லாத ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு சத்கதி என்பது ஏற்படுவதில்லை. பாப் ரக் ஜாத்தா ஹை ஃபிர் பத் பி கம் ஹோ ஜாத்தா ஹை. பாவங்கள் அழிவதில்லை. பாவங்கள் அழியாத ஒரு காரணத்தினால அவர்களுடைய பதவியும் குறைந்து விடுகின்றது. योग नहीं तो नाम रूप में फंसती रहती. யோகம் இல்லை என்றால் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். உன்கி பாத்தே யாத் ஆத்தி ரஹதி ஹை. யாருடைய பெயர் உருவத்தில் மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய விஷயங்களே நினைவில் வரும். வக் தேஹி அபிமானி ரக் நஹி சக்தி. அவர்கள் ஆத்ம அபிமானியாக இருக்க முடியாது. கீர்: கௌன் ஆயா சவேரே சவேரே. யார் வந்தார்கள் அதிகாலையில் அதிகாலையில்? ஓம் சாந்தி. சவேரே கித்னே பஜே ஹோத்தா ஹை? அதிகாலை என்பது எப்போ ஆரம்பமாகின்றது? பாபா சவேரே கித்னே பஜே ஆத்தா ஹை. பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வர்றாரு? கோயினே கஹா 3 बजे, கோயினே கஹா 4, கோயினே கஹா சங்கம் பர், கோய் கஹா 12 बजे. சிலர் 3 மணின்னு சொல்கிறாங்க, சிலர் 4 மணிக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் சங்கம யுகத்தில் வருகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் பாபா 12 மணிக்கு வருகிறார். பாபா एक्यूरेट पूछता है. பாபா துல்லியமாக நான் எந்த நேரத்தில் வருகிறேன் கேட்குறார். 12 का तो तुम सवेरे नहीं कर सकते हो. 12 மணியை காலை நேரம் என்று சொல்ல முடியாது. 12:01 हुआ, 1 मिनट हुआ तो AM अर्थात सवेरे शुरू हुआ. 12 மணி முடிஞ்ச உடனே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கடந்த பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? ஏஎம்னு சொல்கிறோம் இல்லையா? காலை நேரம்னு சொல்கிறோம்.
அர்த்தாத் சவேரே ஷுரு ஹுவா. 12 மணி நம்ம சொல்ல முடியாது. அந்த 12ஐ கடந்து ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ஆன பிறகுதான் காலை ஆரம்பமாகின்றது. ஹே பில்குல் சவேராகை, அதுதான் காலை நேரம். எப்போ? 12 முடிந்து ஒரு நிமிஷம் ஆகும். ड्रामा में इनका पार्ट भी बिल्कुल एक्यूरेट है. நாடகத்தில் இவருடைய பாட்டு கூட கம்ப்ளீட், முற்றிலும் சரியான. செகண்ட் கி பி தேரி நஹி ஹோ சக்தி ஹே. பாபா வரக்கூடிய நேரம் துல்லியமானது, ஒரு செகண்ட் கூட தாமதம் என்பது கிடையாது. ட்ராமா அனாதி பனா ஹுவா ஹே. இந்த நாடகம் அனாதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. 12:01 जब तक नहीं हुआ तो AM नहीं कहेंगे. 12 மணி எப்பொழுது முடிந்து ஒரு செகண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம காலை நேரம் என்று சொல்ல முடியாது. ஏ பேஹத் கி பாத். எப்படி அந்த உலக கால கடிகாரத்தில் 12 மணியை காலைன்னு சொல்ல முடியாது. 12 முடிஞ்ச பிறகு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ஆன பிறகுதான் காலைன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த எல்லையற்ற கால கடிகாரத்திலையும் அதே மாதிரி தான். பாப் கத்தகை மை ஆத்தாகும் சவேரே சவேரே. பாபா சொல்றார், நான் வருவதும் காலை நேரத்தில். விலாயத் வாலோங்கோ AM PM அக்ரேட் சல்தாகே. வெளிநாட்டினர்கள் காலை AMன்னு சொல்றாங்க, மாலைக்கு PMன்னு சொல்வாங்க. உன்கி புத்தி ஃபிர்பி அச்சி ஹே. அயல் நாட்டுக்காரர்களுடைய புத்தி மிகவும் நன்றாக இருக்கின்றது. வக் இத்தனா தமோ பிரதான் நஹி பந்தி ஹே. அவர்கள் அந்த அளவுக்கு தமோ பிரதானமாக ஆகுவது கிடையாது. தோ தமோ பிரதான் நஹி பந்த், சத்தோ பிரதான் பி நஹி. அவங்க அவ்வளோ சத்தோ பிரதான், 100% சத்தோ பிரதான ஆகிறாங்கன்னு சொல்ல முடியாது. 100% தமோ பிரதான நிலை அடைகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் துவாபரயுகத்திலிருந்து தான் அவங்களுடைய பார்ட் ஆரம்பமாகுது. பாரத்வாசி 100% சத்தோ பிரதான், ஃபிர் 100% தமோ பிரதான் பந்தா. பாரதவாசிகள் தான் 100% சத்தோ பிரதான நிலை, பிறகு 100% தமோ பிரதான நிலை. தோ பாப் படா அக்குரேட் ஹே. ஆக பாபா எப்படி இருக்காரு? மிகவும் துல்லியமாக தன்னுடைய நேரத்தில் வர்றார். सवेरे अर्थात 12:01 का हिसाब नहीं रखते. 12 மணி முடிந்து ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கணக்கு வைக்க முடியாது. அதனால் ஒரு நிமிஷம் ஆன பிறகு பாபா வர்றார். செகண்ட் பாஸ் होने में मालूम भी नहीं पड़ता है. செகண்டு கடந்து போகிறது தெரியாது. अब एक बातें तुम बच्चे ही समझती हो. இந்த விஷயங்கள் நீங்கள் குழந்தைகள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். துனியா தோ பில்குல் கோர் அந்தேரேமா. உலகத்தில் மக்கள் கம்ப்ளீட் கும் இருட்டில் இருக்காங்க. பாப்கோ சபி பக்த துக்மே யாத் கர்த்தா. பாபாவை அனைத்து பக்தர்களும் துக்கத்தில் நினைக்கிறாங்க. பதீத் பாவன் ஆவோ. என்ன நினைக்கிறாங்க? பதீத்த பாவனனே வாருங்கள். பரந்து வக்கோன் ஹே கப் ஆத்தா ஹே. ஆனால் அவர் யாரு, அவர் எப்பொழுது வருகிறார்? ஏ குச் பி நஹி ஜான். இவைகளை பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. மனுஷ ஹோத்தே ஹி அக்ரேட் குச் நஹி ஜான்தே. மனிதர்களாக இருந்தாலும் கூட முற்றிலும் இதை பற்றி துல்லியமாக யாருக்கு தெரியல. ஏன் தெரியல? கியூங்கி பதி தமோ பிரதான் ஹே. காரணம் ஆத்மா பதீத்தமாக தமோ பிரதானமாக இருக்கு. காம்பி கித்னா தமோ பிரதான் ஹே. காமம் என்ற விகாரம் கூட எவ்வளோ தமோ பிரதானமாக இருக்கு. अब बेहद का बाप ऑर्डिनेंस निकलते बच्चे காம்ஜீத் ஜெகஜீத் பனோ. எல்லையற்ற தந்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார், குழந்தாய் காமத்தை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். ஆர் அபி பவித்ர நகி பனிங்கி தோ வினாஷ் கோ பாயங்கி. இப்போ நீங்கள் தூய்மையாக ஆகவில்லை என்றால் வினாசத்தை அடைவீர்கள்.
तुम पवित्र बनने से अविनाशी पद को पाएंगे. நீங்கள் தூய்மையாக ஆகும் பொழுதுதான் அழிவற்ற பதவியை அடைகிறீர்கள். तुम राजयोग सीख रहे हो ना, நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். स्लोगन भी लिखता है, स्लोगन में भी लिखते हैं बी होली बी योगी. ஸ்லோகன்ல கூட தூய்மையாக இருங்கள், யோகியாக இருங்கள் எழுதுறாங்க. वास्तव में लिखना चाहिए बी ராஜயோகி. உண்மையிலே பி ராஜயோகி என்றுதான் எழுத வேண்டும். யோகத்தோ காமன் அக்ஷரே. யோகம் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. பிரம்மசே யோக லஹாத்தா ஹே வக்பி யோக டஹரா. பிரம்மத்தின் மீது யோகத்தை வைக்கின்றார்கள், அதுவும் யோகம்தான். பச்சே பாஸ்தே ஸ்திரீ புருஷே யோக லஹாத்தே ஹே. ஒரு குழந்தை தந்தையிடம் யோகம் வைக்கின்றார்கள், ஒரு பெண் ஒரு ஆணிடம் யோகம் வைக்கின்றார்கள். பரந்து ஏக் துமாரா ஹை ராஜ்யோக். ஆனால் இது உங்களுடைய ராஜயோகம். பாப் ராஜ்யோ சிக்லாத்தை இஸ்லியே ராஜ்யோ லிக்னா டீக் ஹே. பாபா நமக்கு ராஜ்யோகத்தை கற்பிக்கிறார், ஆகவே ராஜ்யோகம் என்று எழுதுவது சரியானது. பி ஹோலி அண்ட் ராஜ்யோகி. பி ஹோலி அண்ட் ராஜ்யோகின்னு எழுதணும். தின் பிரதிதின் கரெக்ஷன் தோ ஹோத்தி இருக்கு. நாளுக்கு நாள் பாபா சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருத்துறார். பாபி கேத்தே ஆஜ் தும்கோ குஹ்ய சே குஹ்ய பாத்தே சுனாத்தா ஹூம். பாபா சொல்றாரு, நான் இன்று உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்களையும் சொல்லித் தருகிறேன். அப் சிவ ஜெயந்தி பி ஆனி வாலி ஹை. இப்பொழுது சிவ ஜெயந்தி என்பது கூட வரப்போகின்றது. சிவ ஜெயந்தி தோ தும்கோ அச்சி ரீதி மனானி ஹே. சிவ ஜெயந்தி என்பதனை நீங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். சிவ ஜெயந்தி பர் தோ बहुत अच्छी रीति सर्विस करनी है. சிவ ஜெயந்தி அன்று நீங்கள் மிக நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும். जिनके पास प्रदर्शनी है सभी अपने अपने सेंटर पर अथवा घर में शिव जयंती अच्छी रीति मनाओ. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க, உங்கள் சென்டரில் வீட்டில் இந்த சிவ ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுங்கள். और लिख दो शिव बाबा गीता ज्ञान दाता बाप से बेहद का वर्षा लेने की रास्ता आकर सीखो. அதில் அந்த சித்திரங்கள் படவிளக்கு சித்திரத்தில் நாம் கீழே இந்த மாதிரி எழுதணும். சிவ பாபா தான் கீதையின் ஞானத்தை தரக்கூடிய தந்தை. அந்த எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து ஆஸ்தி அடைவதற்குண்டான வழியினை கற்றுக்கொள்ளுங்கள். பல் பத்தியா ஆதிபி ஜலா. நிறைய விளக்குகள் லைட் போட்டு கொண்டாடு. घर घर में शिव जयंती मनानी चाहिए. வீட்டுக்கு வீடு சிவ ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். தும் ஞான் கங்கா ஹோனா. நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா. तो हर एक को पास கீதா பாடசாலா ஹோனி चाहिए. உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே கீதா பாடசாலை என்பது இருக்க வேண்டும். घर घर में गीता तो पढ़ते हैं. ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் கீதை என்பது படிக்கின்றார்கள். புருஷ சேபி மாதாயே பக்தி மே தீக்கி ஹோத்தி ஹே. ஆண்களை விட பெண்கள் பக்தியில் தீவிரமாக இருக்காங்க. ஐசே பரிவார் பி ஹோத்தி ஜஹா கீதா படுத்தே ஹே. அம்மாதிரியான ஃபேமிலிஸ் கூட இருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து கீதை படிக்கிறார். तो घर में चित्र रख देना चाहिए. ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் கூட இந்த உண்மையான கீதையினுடைய படங்கள் மாட்டி வைக்கணும். लिख दे बेहद का बाप से आकर फिर से वर्षा लो. அந்த படத்துக்கு சித்திரத்துக்கு கீழே என்ன எழுதணும், மீண்டும் எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து நீங்கள் ஆஸ்தி பெற்றுக்கொள்ளுங்கள். एक शिव जयंती का त्योहार वास्तव में तुम्हारा सच्ची दीपावली है. இந்த சிவ ஜெயந்தி என்ற பண்டிகை உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி. जब शिव बाप आता है तो घर घर में रोशनी हो जाता है.
எப்போ சிவ தந்தை வருகின்றாரோ அப்பொழுது வீட்டுக்கு வீடு வெளிச்சம் என்பது ஏற்படுகின்றது. இஸ் त्योहार को खूब बत्तियां आदि जलाकर रोशनी कर बनाओ. இந்த பண்டிகை என்று மிக சிறப்பாக விளக்குகளை போட்டு நீங்கள் ஒளிமயமாக ஆக்கி கொண்டாட வேண்டும். ஸ்தூல ரீதியில் கூட டெக்கரேஷன் பண்ணி லைட்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப பிரகாசமாய். தும் சச்சி தீபாவளி மனாத்தே ஹோ, நீங்கள் உண்மையான தீபாவளியை கொண்டாடுகின்றீர்கள். ஃபைனல் தோ ஹோனி ஹை சத்தியம், ஃபைனல் என்பது சத்தியத்தில் தான். வா கர் கர் மே ரோஷனி ஹி ரோஷனி ஹோகா, ஏன் ஃபைனல் சத்தியங்கிறாரு? அங்கே தான் உண்மையான தீபாவளி, அங்கே ஒவ்வொரு வீட்லேயுமே வெளிச்சந்தார். அர்த்தாத் ஹர் ஆத்மா க ஜோதி ஜஹீரக்தி, அங்கே ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தீபமும் சுடர் விட்டேரியும். யஹா தோ அந்தேரா ஹை, இங்கே இன்னைக்கு இருளாக இருக்கு. ஆத்மா அசுர புத்தி பன் படி ஹே, ஆத்மா அசுர புத்தியாக ஆகிவிட்டது. வஹா ஆத்மா பவித்திர ஹோனே சே தெய்வீ புத்தி ரத்தி, அங்கே ஆத்மா தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால தெய்வீக புத்தி உடையவர்களாக. ஆத்மா ஹி பதீத் ஆத்மா ஹி பாவன் பந்தி, ஆத்மாதான் பதீதமாகவும் ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகின்றது. அபி தும் வர்த்த நாட்ட பெனிசே பவுண்ட் பன் ரஹேஹோ, இப்போ நீங்கள் மதிப்பற்றவர்களாக இருந்த நீங்கள் மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மா பவித்திர ஹோனே சே ஷரீர் பி பவித்திர மிலேகே, ஆத்மா தூய்மையாக ஆகும் பொழுது ஆத்மா பவித்திர ஹோனே சே ஷரீர் பி பவித்திர மிலேகி, ஆத்மா தூய்மையாக ஆகும்போது ஷரீரம் கூட தூய்மையான ஷரீரம் கிடைக்கும். யஹா ஆத்மா अपवित्र है तो शरीर और दुनिया भी इम्प्योर है. ஆனால் இங்கே ஆத்மா अपवित्रமா இருக்கு. கலியுகத்தில் ஆத்மா இம்பியூரா இருக்கு. ஆகவே शरीरमो உலகமோ इम्प्योरा இருக்கு. इन बातों को तुम्हारे से कोई थोड़े ही जो यथार्थ रीति समझते, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை தவிர வேற யாரும் சரியாக புரிந்திருக்கின்றார்கள்னு சொல்ல முடியாது. உனக்கு அந்தர் குஷி ஹோத்தி ஹே, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள குஷி இருக்கும். நம்பர்வார் புருஷார்த்தோ கர்த்தே ரத்தி ஹே, வரிசை பிரகாரமாக முயற்சி செய்கின்றார்கள். கிரகச்சார் பி ஹோத்தி ஹே, கிரகச்சாரம் கூட வந்துடுது. கிரகச்சாரம்னா தசை மாறிடுது. कभी राहु के ग्रहचार बैठती है अर्थात आश्चर्यवंती बाहंती हो जाती है. எப்போ ராகு திசை சனி திசைங்கிறது வருதோ அது வரைக்கும் நல்லா புருஷார்த்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சனி திசை ராகு திசை வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுவாங்க? ஆச்சரியப்பட்டவர்கள் ஞானத்தையே விட்டு ஓடி போயிடுவாங்க. கலியுகத்தில் திசை மாறும்போது கிரகச்சார சனி திசை வந்தால் எல்லாம் லாஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஆத்மால கூட தசை மாறுதுங்கிறார். பிரகஸ்பதி கி தசா சே பதல்கர் டீக் ராகு க தசா பைட் சாத்தி ஹே, குரு தசை என்பது மாறி ராகு தசை என்பது மாறிவிடுகிறது. காம் விகார் மே கயா அவர் ராகு கி தசா பைட்டி, இங்கே எப்படி தசைகள் மாறுது? காம விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் என்ன ஆயிடும்? ராகு தசை சனி தசை வந்து मलयुद्ध होती है ना, இது मलयुद्धम அல்லவா? तुम माताओं ने देखा नहीं होगा क्योंकि माता होती ही घर की त्रोत्री. ஏன்னா நீங்கள் மாதாசை பார்த்துருக்க மாட்டீங்க. தாய்மார்கள் தான் என்ன வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறவங்க. अब तुमको मालूम है ब्रह्मरी को ग्रोत्री अर्थात घर बनाने वाला कहता है. சலந்தி கொலவி இதெல்லாம் பண்ணும், தானாக வளர்க்கட்டி வீட்டை உருவாக்கிக்கும். இந்த மாதிரி பெண்கள் தான் வீட்டை உருவாக்கக்கூடியவர்கள்னு சொல்லப்படுகின்றது. घर बनाने का अच्छा कारीगर है इसलिए ग्रोत्री नाम है. வீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வீட்டை கட்டக்கூடிய மேஸ்திரி, அந்த தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி அழகாக வீடு கட்டுறாங்க.
அந்த மாதிரி தாய்மார்கள் வீட்டை அழகாக உருவாக்கக்கூடியவர்கள். அதனால் அவங்களுக்கு பாபா கரோத்ரிங்கிற பேர் நாம் சொல்கிறார். கித்னா மெஹனத் கர்த்தி மாத்தஸ் கூட அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி குடும்பத்தை உருவாக்கி எல்லாரையும் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுல எவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஓபி பக்கி மிஸ்திரி ஹே 2-3 கம்ரா பனாத்தி ஹே. அந்த குழவி கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேஸ்திரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் அது என்ன பண்ணுது, 2-3 அறை அது அந்த வலையில் கட்டுது. 3-4 கீடே லே ஆத்தி ஹே வைசே தும் பிராமணியும் ஹோ. அதில் 2-3-4 புழுவை கொண்டு வந்து வச்சு அது பூம் 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 ரிங்காரம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரிங்காரம் பண்ணி 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 அந்த புழுவை வந்து குலவியாக மாற்றிடும். அந்த மாதிரி நீங்களும் பிராமணிகள் இருக்கீங்க. சாஹோ 1-2 को बनावो, चाहो 10-12, चाहो 100 का, चाहो 500 का बनावो. குலவி போல் பூம் பூம் செய்யணுங்கிறார். ஒருத்தர் 2 பேருக்கோ இல்லை 10-12 பேருக்கோ அல்லது 100 பேருக்கோ 500 பேருக்கோ உட்கார வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் ஞானங்கிற பூம் பூம் ஊதி ஊதி அவங்களே மண்டப் ஆதி பனாத்தே ஹோ ஏக் பி கர் பனானா ஹுவானா. மண்டபங்கள்லாம் கட்டுறாங்க. ஆக இது கூட நாம் ஒரு வீட்டை உருவாக்குவது போல. உண்மை பைட் சப்கோ பூம் பூம் கர்த்தே. இப்போ மண்டபம் பிடிக்கிறீங்கன்னா 500 பேர் 1000 பேர் வருவாங்க இல்லையா? அப்போ அதில் உட்காந்து எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ணோம், ஞான பூம்பூன் ஊதி புழுக்களை ஒரு குழவியாக மாற்றுவது போல ஆத்மா பதீத் ஆத்மாவை பிராமண ஆத்மாவாக மாற்றணும். ஃபிர் கோயி தோ சமஜ்கர் கீடே சே பிராமன் பன்தே ஹே. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கலியுகத்தில் புழுவாக இருக்கோங்கிறது புரிஞ்சுட்டு அப்புறம் பிராமணர்களாக மாறுறாங்க. கை சடா ஹுவா நிக்கல்தா ஹே. ஆனால் சில புழு என்ன ஆயிடுது, அந்த குழவி பூம் பூம் பூன்னு சொன்னாலும் அது குழவியாக மாறாமல் அது அழுகி கெட்டு போயிடும். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சில ஆத்மா கெட்டு போயிடுது. அர்த்தாத் இஸ் தரம் கி நகி. அப்படின்னா அந்த ஆத்மா இந்த தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா இல்லை. அதனால் அது மாறுறது பதிலாக கெட்டு போயிடுது. இஸ் தரம் வாலேக்கோ பூரி ரீதி டச் ஹோகா. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவங்களுக்கு ஞானம் நல்லா டச்சா. தும் தோ ஃபிர்வி மனுஷ ஹோனா. நீங்கள் மனிதர்கள் அல்லவா. துமாரா தாக்கத் உன்சே தோ ஜாஸ்தி ஹே. ஒரு குழவியை கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை விட நாம மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி. தும் ஹோ 2000 की बीच में भी भाषण कर सकते. நீங்கள் 2000 பேருக்கு நடுவில் கூட இந்த ஞான சொற்பொழிவு ஆற்ற முடியும். आगे चल 4-5 सभा में भी तुम जाएंगी. காலம் போக போக 4000-5000 பேர் உட்கார்ந்துருக்கிற சபையில் கூட நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, ஞான சொற்பொழிவு செய்வீங்க. பிரம்மரிக்கு துமாரா சே பேண்ட் ஹே. பாபா நம்மை குழவிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். குழவி எப்படி ஊதி ஊதி அது மாற்றுதோ அது மாதிரி நீங்கள் கூட செய்யணுங்கிறார். आजकल सन्यासी लोग बाहर विदेशी में जाकर कहते हैं तुम भारत का प्राचीन राज्यों सीखते हो. இப்போ நிகழ்காலத்தில் சந்நியாசிகள் அயல் நாடுகளுக்கு சென்று என்ன செய்கிறாங்க, நாங்கள் பாரதத்தின் பழமையான ராஜ்யோகத்தை உங்களுக்கு கற்றுத்தர்றோம்னு சொல்கிறாங்க. ஆஜ்கல் மாதா பி கரு கஃபனி பேன்கர் ஜாத்தி ஹே. நிகழ்காலத்தில் தாய்மார்கள் கூட என்ன பண்ணுறாங்க, காவி உடை அணிந்து கொண்டு இந்த மாதிரி போய் சேவை பண்ணுறான். ஃபாரினர்ஸ்கோ டகுக்கர் ஆத்தி ஹே. இதெல்லாம் ஃபாரினர்ஸை போய் ஏமாத்துற மாதிரி. ஏன்னா அவங்க சொல்லித்தரது ராஜயோகம் கிடையாது. பட் பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகம் சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச ஏதோ யோகத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. உன்கோ कहते भारत का प्राचीन राज्य भारत में जाकर सीखो. பாரத தேசத்தினுடைய புகழ்பெற்ற ராஜயோகத்தை பாரத்தில் வந்து கற்றுக்கோங்க. தும் ஐசே தோடி கங்கே பாரத் மே சல்கர் சீக்கோ. நாம் பாரத்தில் போய் கற்றுக்கோங்கன்னு சொல்ல மாட்டோம். தும் தோ ஃபாரின் மே ஜாயேங்கே வஹாं ஹி பைட் சம்ஜ். நீங்கள் ஃபாரினில் போனாலும் அங்கே உட்காந்துட்டு எப்படி பாரதத்தினுடைய ராஜ்யோகத்தை கற்றுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். एक ராஜ்யோ சீக்கோ தோ ஸ்வர்கமே துமாரா ஜனம் ஹோ ஜாய். இந்த ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்மம் எங்கே இருக்கும்,
சத்தியத்தில் ஏற்படும். इसमें कपड़ा आदि बदलने की बात ही नहीं. இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் அவசியமே இல்லை. यहाँ ही देह के सब संबंध भूल अपने को आत्मा समझ बाप को याद करो. இங்க முக்கியமான விஷயம் என்ன? தேக சம்பந்தம் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பாபாவை நினைங்க. பாப் ஹி லிபரேட்டர் கைட். பாபா தான் லிபரேட்டர் கைட். சப்கோ துக் சே லிபரேட் கர். அனைவரையும் துக்கத்திலிருந்து லிபரேட் பண்றார். அபி தும்கோ சத்தோ பிரதான் பன்னா ஹே. இப்போ நீங்க சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தும் பहले கோல்டன் ஏஜ் में थे. நீங்க முன்னாடி கோல்டன் ஏஜ்ல இருந்தீங்க. अब आयन एज में हो. இப்போ आयन एजல இருக்கீங்க. सारी वर्ल्ड सभी धर्म वाले आयन एज में. முழு உலகத்தில் உள்ளவர்களும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு உலகத்தில் இருக்காங்க. कोई भी धर्म वाले मिले उनको कहना बाप कहते अपने को आत्मा समझ मुझे याद करो. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு தந்தையாக என்ன நினைவு செய்யுங்க, அப்போ தூய்மையாக ஆகிவிடலாம். ஃபிர்மை சாத் லே ஜாவுங்க. அப்புறம் நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன். பஸ் இத்னி ஹி போலோ ஜாஸ்தி நை. இது மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் அதிகமாக சொல்லாதீங்க. ஏதோ பௌத் சஹஜ். இது ரொம்ப எளிமையானது. तुम्हारा शास्त्र में भी घर घर में संदेश दिया. நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுக்கு வீடு இந்த ஞான செய்தியை கொடுக்க வேண்டும். कोई एक रह गया तो उनसे उलगन दिया है मुझे कोई नहीं बताया नहीं. ஒருத்தர் கூட சொல்லனா அவங்ககிட்ட இருந்து நமக்கு என்ன வரும்? கடைசியில் புகார் சொல்வாங்க, எனக்கு இறைவன் வந்த செய்தி சொல்லல. பாப் ஆயா ஹே तो पूरा डिंडोरा पीटना चाहिए. பாபா வந்திருக்கின்றார் என்றால் நீங்கள் என்ன பண்ணோம்? கம்ப்ளீட் தண்டோராடிங்க. एक दिन जरूर सबको पता पड़ेंगे बाप आया है. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பாபா வந்திருக்காருங்கிறது. சாந்திதாம் சுகதாம் க வர்ஷா தேனா. சாந்திதாமம் சுகதாமத்தின் ஆஸ்தியை தர வேண்டும். बरोबर जब डेटीसन था तो और कोई धर्म नहीं था. எப்போ டைட்டிஸ் தேவதா தர்மம் இருந்ததோ அப்போ வேற தர்மம் கிடையாது. சபி சாந்திதாம் மீதி. அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். ஐசே ஐசே கியாலத் சல்னி செய். இம்மாதிரியான சிந்தனைகள் செய்ய. ஸ்லோகன் பனானி செய்ய. இம்மாதிரி ஸ்லோகன் எல்லாம் பண்ணோம். பாப் कहते देह से सब संबंध को छोड़. பாபா சொல்றாரு, தேக சகிதமான அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுடுங்கள். अपने को आत्मा समझ मुझ बाप को याद करो तो आत्मा पवित्र बन जाएंगे. தன் ஆத்மான் புரிஞ்சிட்டு தந்தையாக என்ன நினைவு செய்ய, அப்ப ஆத்மா தூய்மையாயிடும். அபி ஆத்மா அப்பவித்திர. இப்ப ஆத்மா அப்பவித்திரமாக இருக்கின்றது. अभी सबको पवित्र बनाए बाप गाइड बन वापस ले जाए. இப்ப ஆத்மாக்கள் அனைவரையும் பாபா தூய்மையாக ஆக்கி கைடு வழிகாட்டியாக இருந்து வாபஸ் அழைச்சிட்டு போறாரு. सब अपने अपने सेक्शन में चले जाएंगे. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க செக்ஷன்ல போயிடுவாங்க. फिर डेटी धर्म वाले नंबर वार आएंगे. அதுக்கப்புறம் தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கூட அவங்களும் ஒன்றா வந்துட மாட்டாங்க. அதுலேயும் வரிசை பிரகாரமாக கீழே இறங்கி வருவாங்க. கித்னா சஹஜை. இவைகளை புரிந்து கொள்வது எவ்வளோ எளிது. ஏக்தோ புத்தி மீ தாரண் ஹோனி செய். இது எல்லாமே புத்தியில் தாரணா ஆகணும். ஜோ சர்வீஸ் கர்த்தே வக்த் சுப் நஹி ரஹி சக்தி. யார் நல்லா சேவை செய்கின்றார்களோ அவங்கள கண்டிப்பாக மறைச்சு வைக்க முடியாது. டிஸ்சர்வீஸ் करने वाले भी चुप नहीं सर. டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடியவர்களும் மறைக்க முடியாது. சர்வீஸபிள் को बुलाते ही. யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்கள கூப்பிடுவாங்க. जो कुछ भी ज्ञान नहीं सुना सकते उनको थोड़ी ही बुलाएंगे. யாருக்கு ஞானம் சொல்லவே வராதோ அவங்கள சேவைக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க. वक्त औरों को ही नाम बदनाम कर देंगे. ஞானம் சொல்ல தெரியாதவர்கள் என்ன பண்ணிடுறாங்க?
மேலும் பாபாவுடைய பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிடுவாங்க. கங்கே பிகே ஐசா ஹோத்தே ஹே கியா. அப்புறம் மற்றவங்க என்ன பிகேன்னா இப்படி இருப்பாங்களா என்ன? பூரா ரெஸ்பாண்ட் வி நஹி கர்த்தே தோ நாம் பதனாம் ஹுவா. முழுமையாக அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னா அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பேர் கெட்டு போயிடுது. சிவ் பாபா கா நாம் பதனாம் கர்னேவலா ஊஞ்ச் பத் பா ந சக்கி. சிவ் பாபாவுடைய பெயரை கெடுக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. ஜெய்சி யஹாம்பி கொய்தோ கரோட்பதி ஹேனா. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. பதம்பதி பி பல மடங்கு பாகியசாலிகளாக இருக்காங்க. கொய்பி தேக்கோ பூக் மர் ரத்தி. ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பட்னியில் சாகிறாங்க. ஐசே பெக்கர்ஸ் ஆக்கர்பி பிரின்ஸ் பனேகா. அப்படிப்பட்ட பிச்சைக்கார நிலையில் உள்ளவங்க கூட ஞானத்தின் மூலமாக மீண்டும் இளவரசனாக ஆக முடியும். பி தும் பச்சே ஹி ஜான்தி ஹோ வஹீஷ் கிருஷ்ண ஜோ ஸ்வர்கா பிரின்ஸ் தா வக் ஃபிர் பெக்கர் பந்தே ஹே. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க யார் முதல்ல ஸ்வர்க்கத்தின் இளவரசன் கிருஷ்ணனாக இருந்தாரோ அதே ஆத்மா இப்போ என்ன ஆயிடுச்சு? பிரின்ஸ்லேருந்து பெக்கர் ஆயிடுச்சு. ஃபிர் பெக்கர் டு பிரின்ஸ் பனேங்கி. மீண்டும் பெக்கர்லேருந்து பிரின்ஸாக மாறுவாங்க. பெக்கர் தேனா தோடா பௌத் கமாயா பக்பி தும் பச்சோம் கேலியே. பிரம்மா பாபா பார்த்து சொல்கிறாரு, இவரும் பெக்கராகத்தானே இருந்தார். ஆத்மா எல்லாமே இழந்துருச்சுல, அதனால் பெக்கருங்கிறார். பட் ஆனால் பிரம்மா பாபா கொஞ்சம் சம்பாதிச்சிருந்தார். அதுவும் எதற்காக? குழந்தைகளாகிய உங்களுக்காக. அப்படி அவர் பணம் சம்பாரித்து கொடுக்கலன்னா யஜ்யத்தை எப்படி நடத்த முடியும்? சப் பாத்தே சாஸ்திரமே தொடிகை. இந்த விஷயங்கள் எதுவுமே சாஸ்திரத்தில் கிடையாது. சிவபாபா ஆக்கர் பத்லாத்தே ஹே. சிவபாபா தான் இவைகளை பற்றி விளக்கம் கூறுகின்றார். பரோபர் எ காவ் கா சோரா தா. உண்மையிலே இவங்க ஒரு கிராமத்தின் திருடனாக இருந்தார். நாம் கொய் கிருஷ்ணன் ஹீதா. பெயர் கிருஷ்ணன் அல்ல. ஆத்மா கி பாத்தினா இஸ்லே மனுஷ மூஞ்சி ஹுயி ஹே. இது ஆத்மாவை பற்றிய விஷயங்கள். கிருஷ்ணனுடைய ஆத்மா தான் கலியுகத்தில் பிரம்மாவுடைய ஆத்மாவாக மாறுது, ஏழையாயிடுறாரு. இதை புரியாதனால அவங்க மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. बाबा ने समझा शिव जयंती पर एक घर में चित्र पर सर्विस करो. शिव பாபா சொல்கிறாரு, சிவ ஜெயந்தி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் இந்த சித்திரங்கள் வைத்து சேவை பண்ணுங்க. लिखो तो बेहद का बाप से 21 जन्म के लिए स्वर्ग की बादशाह सेकंड में कैसे मिलते. அதில் எழுதிருங்க, எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து 21 பிறவிகளுக்கு உண்டான ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி எவ்வாறு பெறுவது. சோ ஆக்கர் சம்ஜோ. இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஜெய்சே தீபாவளி பர் மனுஷ பௌத் துக்கான் நிக்கல் பைட். எப்படி தீபாவளி அப்போ மனிதர்கள் நிறைய புது புது கடைகள் திறந்து உட்கார்றாங்க. தும்கோ ஃபிர் அவினாஷி கியான் ரத்தன் கா துக்கான் நிக்கல் பைட். நீங்க கூட இந்த அழியாத ஞான ரத்தனங்கள் என்ற கடையை விரித்து உட்கார். துமாரா கித்தனா அச்சா சஜாயா ஹுவா துக்கான் ஹோகா. உங்கள் கடைகள் கூட மிகவும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மனுஷ தீபாவளி பர் கர்த்தே தும் சிவ ஜெயந்தி பர் கரோ. மனிதர்கள் தீபாவளி அப்போ செய்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் சிவ ஜெயந்தியில் பண்ணுங்க. ஜோ சிவ பாபா சப்கி தீப் ஜஹாத்தா. சிவ பாபா தான் அனைவருடைய தீபத்தையும் ஏற்றி வைக்கின்றார். தும்கோ விஸ்வகா மாலிக் பனத். உங்களை பாபா விஸ்வத்துக்கே மாலிக்காக ஆக்குறார். வக்தோ லக்ஷ்மி சே அவினாஷி தன் மாங்தி. அவங்க லக்ஷ்மி கிட்ட போய் அழியக்கூடிய செல்வத்தை கேட்குறான். அவர் யஹ ஜஹத்தம்பா சே தும் விஸ்வகி பாதுஷா மில்த். ஆனால் இங்கே உங்களுக்கு ஜெகத்தம்பாகிட்டிருந்து உலக ராஜ்யமே கிடைக்கும். ராஜ் பாப் சம்ஜாத்தா ஹே. இந்த ரகசியங்கள் எல்லாமே பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபா கொய் சாஸ்திரத்தோடையே உண்டாத்தா. பாபா எந்த ஒரு சாஸ்திரங்களும் கையில் எடுக்கிறதில்ல. பாப் கத்தே மே நாலேஜ்ஃபுல் ஹுனா. பாபா சொல்கிறாரு, நான் தான் நாலேஜ்ஃபுல். यहाँ एक जानता है फलाना फलाना बच्चे सर्विस बहुत अच्छी करती है. பாபாக்கு தெரியுது எந்தெந்த குழந்தைகள் எங்கே நல்லா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லே யாத்படுத்தி. அதனால தான் அம்மா குழந்தைகளுடைய நினைவு பாபாவுக்கு வருதம். பாக்கி ஐசனே ஏகேக்குமே அந்தர் கோபை ஜாந்த். அப்படி அர்த்தம் இல்லை. பாபா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் உட்காந்துட்டு
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குற வேலை இல்லை. हाँ कोई समय पता पड़ जाता है एक पति थे शक पड़ता है. சிலர் பத்தித்தமாக இருக்காங்கன்னா அது கூட பாபாவுக்கு தெரிஞ்சிருது. उनकी शक्ल की मायूस हो जाता है. ऊपर से बाबा बाबा कहला बेचते हैं इनसे पूछो. அவங்களுடைய முகத்தை வச்சே பாபா புரிஞ்சுக்கிறாரு இந்த ஆத்மா பத்தித்த ஆத்மான்னு. சும்மா மேலால வாயில பாபா பாபான்னு சொல்லிடுறாங்க, ஆனால் முகம் பார்த்தா தெரியுது பாபாக்கு. எக்மே ட்ராமா மீ நூந்து இதெல்லாம் கூட நாடகத்தில் பதிவாயிரு. ஜோ கொய் கிளி பத்தாத்தே பாக்கி ஐசே நஹி சப் கேலி. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க, எல்லாரும் அப்படி சொல்ல முடியும். ஐசோ தோ டேர் ஹே காலா முக்கத். அநேகர் என்ன பண்ணாங்க, கருப்பு முகமாக ஆக்கிடுறாங்க. ஜோ கரங்கி சோ அப்னா ஹி நுக்சான். யார் இம்மாதிரியான தவறுகள் செய்கிறாங்களோ அவங்க தனக்குத்தானே நஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். சச் பத்தலானே சே குச் ஃபாய்தா. அந்த நேரம் பாபாட்ட ஓப்பன் ஹார்ட்டாக உண்மை சொல்லிட்டா நல்லது. நஹி பத்தாத்தே அவர்கி நுக்சா. பாபாட்ட சொல்லலைன்னா மேலும் மேலும் நஷ்டத்தை அடைவீர்கள். சமஜனா செய்ய பாபா அம்கோ கோரா பனானே ஆயா ஹே. புரிஞ்சுக்கோங்க, பாபா நம்மை வெண்மையாக ஆக்க வந்திருக்காரு. அவர் அம்ஹி ஃபிர் காலா முக்கர் லேத்து. ஆனால் நம்ம மீண்டும் நம்முடைய முகத்தை கருப்பாக ஆக்கிக்கிறோம். ஏகை காண்டோங்கி துனியா. இது முட்கள் நிறைந்த ஒரு காடு. ஹியூமன் காண்டாகனா மனிதர்கள் முட்களாக இருக்கிறார்கள் அல்லவா. சத்தியகோ கஜத்தை கார்டன் ஆஃப் அல்லாஹ் அவர் ஏகை ஃபாரஸ்ட். சத்தியத்தை அல்லாவின் பூந்தோட்டம் சொல்கிறோம். இது கலியுகம் ஃபாரஸ்ட். इसलिए बाप कहती जब जब धर्म की ग्लानी होती तब मैं आता हूँ. அதனால் பாபா சொல்லார், எப்பப்பெல்லாம் தர்ம நிந்தனைகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன். फर्स्ट नंबर कृष्ण देखो फिर 84 जन्म की बात कैसे बन. முதல் நம்பரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா பாருங்க, 84 ஜென்மம் எடுத்த பிறகு எப்படி ஆயிடுறாரு. அபிசப் தமோ பிரதான். இப்போ அனைவருமே தமோ பிரதானமாக இருக்காங்க. ஆப்பஸ்மே லட்தே ஒருத்தருக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறான். ஜெய்சே பேரிஸ்டர் லோக் பி பாயிண்ட்ஸ் கா புக் ரக்தி. பேரிஸ்டர் கூட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து ஒரு புக்கில் வச்சுருப்பான். டாக்டர் லோக் பி கிதாப் ரக். டாக்டர்ஸ் கூட அந்த புக்ஸ் வச்சுருப்பான். உஸ்மே தேக்கர் தவாய். அந்த புக்கை பார்த்துட்டு மெடிசன்ஸ் கொடுப்பான். தோ பச்சோங்கோ கித்தனா அச்சரித்தி பண்ணி சாஹி. ஸோ குழந்தைகள் எவ்வளோ நல்ல விதமாக படிக்க வேண்டும். சர்வீஸ் கர்னி சாய். சேவை செய்ய வேண்டும். பாபா ने நம்பர் 1 மந்திர தியா மன்மனா பவ. பாபா நம்பர் 1 மந்திரத்தை கொடுத்திருக்கின்றார், மன்மனா பவ. बाप और वर्षे को याद करो तो स्वर्ग की मालिक बन जाए. பாபாவையும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அப்போ ஸ்வர்க்கத்துக்கே மாலிக்கா ஆயிடுவீங்க. சிவ ஜெயந்தி மனாத்தேனா. சிவ ஜெயந்தி என்பது கொண்டாடுகின்றீர்கள் அல்லவா. பரந்து சிவபாபானே கியா கியா. ஆனால் சிவபாபா என்ன செய்தார். ஜரூர் ஸ்வர்க்கி வர்ஷா தியா. அவசியம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியினை கொடுத்திருப்பார். உஸ்கோ 5000 வருஷம். அது 5000 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸ்வர்க சே நரக், நரக் சே ஸ்வர்க பனி. ஸ்வர்க்கத்திலிருந்து நரகம், நரகத்திலிருந்து மீண்டும் சொர்க்கமாயிருது. बाप समझाते बच्चे योग युक्त बनो तो तुम्हारा हर बात अच्छी रीति समझ में. பாபா சொல்கிற குழந்தைகளே, நீங்கள் யோக யுக்தாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். பரந்து யோக டீக் நகி. ஆனால் யோகாங்கிறது அவ்வளோ சரியாக இல்லை. बाप की याद नहीं रहे तो कुछ समझ नहीं सकते. பாபாவுடைய நினைவு இல்லைன்னா எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியாது. விக்ரம் வினாஷ் பி நஹி ஹோ பாத்து. பாவ கர்மங்கள் கூட வினாசம் என்பதாகாது. யோக யுக்த் நா ஹோனே சே இத்தனி சத்கதி பி நஹி. யோக யுக்தாக இல்லாத காரணத்தினால ஆத்மா அந்த அளவுக்கு நல்ல நிலை அடையாது. பாப் ரக் ஜாதி. பாவங்கள் இருந்து விடுகிறது. फिर पद भी कम हो जाता. பிறகு பதவிகளும் குறைஞ்சு போயிடும். योग कुछ भी नहीं नाम रूप में फर्स्ट रहता. யோகாங்கிறது சிறிதளவு செய்யறதில்ல, பெயர் உருவத்திலே மாட்டிட்டு இருக்கான். உன்கி யாத் ஆத்தி ரஹே. அவர்களுடைய நினைவு வந்துட்டே तो விக்ரம் வினாஷ் कैसे होगा. ஸோ மனிதனை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாவங்கள் எப்படி அழியும்.
பாப் கத்தி தேகி அபிமானி பனோ, பாபா சொல்றாரு ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். शिव जयंती पर अविनाशी ज्ञान रत्नों की दुकान निकाल सेवा करनी है. शिव जयंती பொழுது அழிவற்ற ஞான ரத்னங்களின் கடைகளை திறந்து சேவை செய்ய வேண்டும். घर घर में रोशनी कर सबको बाप का परीक्षा देना. வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆக்கி பாபாவின் அறிமுகத்தை தர வேண்டும். சச்சே பாப் से सच्चे होकर रखना. சத்தியமான தந்தையிடம் சத்தியமாக இருக்க வேண்டும். கோய் பி விக்ரம் கர்க்கே சுபானா நஹி. எந்த பாவச் செயல்களையும் செய்துவிட்டு மறைக்க கூடாது. ஐசே யோகயுக்த் ரக்னா ஹை. அந்த மாதிரி யோகயுக்தாக இருக்க வேண்டும். ஜோ கோய் பி பாப் ரக் ந சாய். எந்த பாவங்கள் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய விக்ரமங்கள் வினாசம் ஆகக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் முழுமையாக பாபா கிட்ட ஒன்றிவிட வேண்டும். கிசிக்கு பி நாம் ரூப்மி நகி ஃபஸ்னா ஹை. யாருடைய பெயர் உருவத்திலையும் மாட்டிக்க கூடாது. வரதான். மைப்பன் கி பான் கோ மிட்டானே வாலா பிரம்ம பாப் சமான் சிரேஷ்ட தியாகி பவ. நான் என்ற பானத்தை அளிக்கக்கூடியவர்கள் பிரம்ம பாபாவுக்கு சமமாக சிரேஷ்ட தியாகி ஆகுக. சம்பந்த் கா தியாக் வைப் கா தாவ் கோய் படி பாத் நஹி. சம்பந்தங்களே தியாகம் செய்வது, வைபவங்களே தியாகம் செய்வது பெரிய விஷயம் அல்ல. हर कार्य में संकल्प में भी और औरों को आगे रखने की भावना रखना अर्थात अपनापन को मिटा देना. சங்கல்பத்திலையும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் பிறரை முன்னால் வைப்பது. பகலே மற்றவங்களை முன்னால் வைப்பது என்றால் என்ன அர்த்தம்? நான் என்பதை நீக்குவது. ஏக் ஹை சிரேஷ்ட தியாகம். இதுதான் சிரேஷ்டமான தியாகம். इसी को कहा जाता है स्वयं की बाण को मिटा देना. இதைத்தான் சுயம் நான் என்ற பானத்தை நீக்குவது. जिसे ब्रह्मा बाप ने सदा बच्चों को आगे रखा. இப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளை முன் வைத்தார். மை ஆகே ரஹூம் இஸ்மி சதா தியாகி ரஹ். நான் முன்னாடி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த விஷயத்தில் பிரம்மா பாபா தியாகியாக இருந்தார். इस त्याग के कारण सबसे आगे अर्थात नंबर 1 में जाने का फल मिलेगा. இந்த தியாகத்தின் காரணத்தினால எல்லாரை விட முன்னாடி வருவதற்குண்டான நம்பர் 1ல் வருவதற்குண்டான பலன் என்பது கிடைத்தது. तो ஃபாலோ ஃபாதர். ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்லோகன். फट से किसी का नुक्स निकाल देना एक भी दुख देना है. நாம் ஃபட்ஸுனா திடீர் உடனே யாருடைய குறைகளை எடுத்து சுட்டி காட்டுறது. இது கூட என்ன? அவர்களுக்கு நாம் துக்கத்தை தருவது. நேராக பார்த்து சொல்லணும். எப்படி அந்த ஆத்மாட்ட சொல்லணும் அப்படி சொல்லணுமே தவிர டக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो. தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலமாக சகாஸ் தரக்கூடிய சேவையை செய்யுங்கள். ஜெய்சி ஊஞ்சி டவர் சே சகாஸ் தேத்து. இப்படி ஒரு உயர்ந்த டவர் சிகரத்திலிருந்து எல்லாருக்கும் ஒளி கிரணங்களை பரப்புறான். லைட் மைட் ஃபைல்தி. ஒளியும் சக்தியும் பரப்பப்படுகின்றது. ऐसे आप बच्चे भी अपनी ऊंची स्थिति अथवा ऊंच स्थान पर बैठ कम से कम 4 घंटा विश्व की लाइट और माइट. तो அதே போல் நீங்கள் குழந்தைகள் கூட
அவசியம் என்ன பண்ணும்? எங்கேயாவது உட்காரணும். குறைந்ததிலும் குறைந்து 4 மணி நேரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஒளி சக்தியை கொடுங்கள். जैसे सूर्य की विश्व में रोशनी तब दे सकते जब ऊंच. எப்படி சூரியனுடைய ஒளி கிரணங்கள் எல்லாருக்கும் எப்போ ஒளி கதிர்களை பரப்ப முடியும்? எப்போ அது உயர்ந்த நிலையில் இருக்கும். तो साकार सृष्टि को साकार देने के लिए ऊंची स्थान निवासी बनो. ஆனால் சாக்கார உலகத்தில் நாம் அனைவருக்கும் சக்திகளை கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஸ்தானம் எப்படி இருக்கணும்? உஞ்சி ஸ்தான், உயர்ந்த ஸ்தானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. துணை எனக்கு பாபா நீரானே இங்கே, துணை எனக்கு பாபா நீரானே இங்கே, தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே, துணை எனக்கு பாபா நீரானே இங்கே, துணை எனக்கு பாபா நீரானே இங்கே, தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே, குறையில்லை பாபா உன்னை நினைக்கும் போதே, குறையில்லை பாபா
இந்த நாளை இலகுவான உள்ளத்துடன் துவக்குங்கள். உங்கள் அனைத்து கவலைகளையும் ஒதுக்கித் தள்ளுங்கள். ஒரு நொடி புன்னகைத்து இந்நாளிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இறுதி வரை உங்கள் மீது அவர் அக்கறை காண்பிப்பார். Begin the day with a light heart. Let all your worries be swept aside. Smile a moment and thank God for this day. He cares for you all the way.